வணக்கம் கானா வினோத். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? எங்கள் அம்மா உயிரோடு இருந்து என்னை பக்கத்தில் இருந்து வாழ்த்திருந்தா எப்படி இருந்திருக்குமோ அது மாதிரி இந்த அத்தனை பெண்மணிகளும் அவ்வளோ பேரும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்த்தின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. எங்கள் அம்மாவை என் கூட இருந்த மாதிரி மக்கள் என் கூட இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? நான் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் வந்து வெளியே வந்தோடனே என் ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுவாளா அப்படின்னு பார்த்தேன். அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் வந்து எனக்காக அவங்க வந்து ஒரு சின்ன கேக் வெட்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆறுதலாக அவங்க ஒரு இது கூட இருந்தாங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுடைய படத்தை பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். சூப்பர். இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உண்மையாக சொல்லுங்கள், அரோரா தானே பணப்பேட்டி எடுக்க சொன்னாங்க? சாச்சா, உண்மையிலே அப்படி இல்லைங்க. நான் பல இடத்துல பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து அந்த இடத்துல டைம் பாஸுக்கு உட்காந்து நான் கேட்டிருக்கணும். அவங்க சொன்னதை கூட என் மைண்டில் அதெல்லாம் இல்லை. எனக்கு இது போதும்னு தோணுச்சுங்க. நான் வந்து என் குடும்பத்துக்கு அது வேணும். அதுவே பெரிய காசு தாங்க நம்மளுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய ஆதரவில் நான் இதுக்கப்புறம் நிறைய ஏதோ பாட்டு பாடியோ என் குடும்பத்துக்காக நான் ஏதோ சம்பாதிக்க போகிறேன். அதுவே எனக்கு போதுங்க. அதனால் வந்து யார் சொல்லியும் எடுக்கல. நானே என்னுடைய குடும்பத்திற்காக இவ்வளோ நாள் நம்ம அந்த வீட்டில் இருந்தோம், அந்த காசு வரும். அதுக்கப்புறம் இந்த காசு இருக்குது, இது ரெண்டுமே சேர்த்தாலே கொஞ்சம் வருது நம்மளுக்கு. நம்மளுடைய நம்ம பற்ற இதுக்கு இது போதுமே அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேனே தவிர இதனால யாருக்குமே நான் யாருமே பழி போட விரும்பல. ஸோ பணப்பேட்டி எடுத்துகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தெரியாமல் எடுத்துட்டுமே அப்படின்ட்டு ஏதாச்சும் யோசிச்சிங்களா? 1% கூட யோசிக்கல. கொஞ்சம் ஒரு இது கூட சத்தியமாக யோசிக்கல. ஏன்னா அதை யோசிக்க வைக்காத அளவுக்கு எனக்கு மக்கள் அவ்வளோ பாசத்தை காட்டி ஒரு அவங்க எனக்காக அழுதுருக்காங்க, எனக்காக அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க, எனக்காக அவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. இதை பார்க்கும்போது 1000 டைட்டில் வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது எனக்கு. இதுதாங்க, இது போதுங்க எனக்கு. நான் ஒரு கலைஞனுக்கு என்ன தேவை? மக்கள்கிட்ட போய் பரிச்சயம் ஆகணும், மக்கள் மனசில் போய் இவன் ஒருத்தர் இருக்கிறான்ட்டு தெரியணும். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து வெளியே ஒரு பெரிய அவங்கள வந்து வெளியே யாருக்குன்னு பக்கத்து ஏரியாவில் கூட தெரியாது. ஆனால் நம்ம சாதாரண ஒரு ஊரில் பிறந்தாலும், சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும், இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு நம்ம பேர் தெரியுது. அதுவே நம்ம சம்பாரித்த பெரிய சொத்து, அதுவே பெரிய டைட்டிலாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் மனசில் இருக்கிறேன். பார்வை பற்றி சொல்லுங்கள். பார்வை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பார்வை பற்றி ஆல்ரெடி மீடியாவில் இருக்கிறவங்க, நல்ல ஒரு ஜாலி டைப்பு, கள்ளங்கப்படம் இல்லாத பேசுகிறவங்க, இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறவங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்து இதை பற்றி பேசுனா அவ்வளோ நேரம் பேசக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு நல்ல தைரியமாக பேசுகிற ஒரு பெண்மணி. அந்த வீட்டில் வந்து அங்கே நடக்கிற கேமுக்காக சில விஷயங்கள், பிரச்சனைகள் உள்ளே போய் நடந்திருக்கலாம். அதை நான் தவறாக பேசியிருக்கலாம், அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கலாம், எனக்கும் அவங்க பண்ணுறது ஹர்ட் ஆகிருக்கலாம். அது ஆக்சுவலாக ஒரு கேம். அந்த இடத்துல சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். வெளியே வந்த பிறகு நாங்கள் ஜாலியாக ஒன்றா பேசணும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு டாக்டர், ஃபிசியோதெரப்பி டாக்டர். ஆக்டர்னா ஒத்துக்க மாட்டேன், டாக்டர். ஓகே, நல்ல இப்போவும் பதிவு பண்ணுறேன், சும்மா ஜாலிக்கு சொன்னேன். அவரும் வந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு கேரக்டர். நம்மக்கிட்ட ஒரு சக கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தார். 2 பேர் சேர்ந்து ஏதோ மக்களை கொஞ்சம் மகிழ்ச்சோம். அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒத்துழைச்சிருந்தா இன்னும் நம்ம நிறைய மக்களை சந்தோஷப்படுத்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல திவாகர் மட்டும் தான் இருந்தால் பண்ணியிருப்போமோ காமெடி அப்படிலாம் இல்லை. நம்ம எங்கே இருப்போம், எங்கள் ஏரியாவில் பிறந்த வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். அது மாதிரி வந்து அங்கே திவாகர் சார் இல்லைனாலும் அந்த இடத்துல நான் என்னால் முடிஞ்சது என்ன காமெடி பண்ணணுமோ அங்கே வேற யாருன்னா வச்சியோ இல்லை பண்ணியோ நம்ம அதை பண்ணியிருப்போம். அது மாதிரி வந்து அவர் இருந்தது ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தது, சக கண்டஸ்டண்ட்டாக தான் நம்ம அவரை பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச டாஸ்க் வந்து அந்த வெத்திப்பட்டி வச்சு அந்த பவுலில் போட்டது, அதுக்கப்புறம் வந்து அந்த நெட்டு இதெல்லாம் வச்சு பண்ணோம், அப்புறம் டம்ளர் அடக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஃப்ளிப் பண்ணுறோம்ல பாட்டில், அது பண்ணது எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே நல்லா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸ்னால் எது சொல்வீங்க? மறக்க வேண்டிய ஒரு மெமரினா எது சொல்வீங்க? மறக்க முடியாத மெமரிஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்காத என் குழந்தைங்களை அது உள்ளே பார்க்கணுன்னு நான் நினச்சேன். டிவியில் வந்து எல்லாருக்கும் என் மனைவி தெரியணும், என் மகள் தெரியணும், என் ஒய்ஃப் வந்து மீடியாவில் இருக்கிறவங்க, அதான் மீடியானா இது விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்காங்க, அவங்க அதை சார்ந்து அவங்க வந்து தெரியணும் அப்படின்னு. இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டோம், வீட்டில் ஃபேமிலியோடு இங்கே வந்தோடனே நம்ம அவங்கள மக்களுக்கு பரிச்சயமாக்கணுன்றது ஒரு நினைவு. அது
பிக் பாஸ் வந்து முதல்ல எனக்காக பாட்டு பாடுனது, ஹாப்பி பர்த்டே டு யூ பாட்டு பாடினாரு, எனக்கு நிறைய பேசினாரு. இதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு. பிக் பாஸோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் முதல் நாள் உள்ளே போகும்போதுலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கும்போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? அனுபவம் என்னன்னா, இத்தனை நாள் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு எங்கள் ஊர் மக்களை எப்பவுமே கலகலகலன்னு இருக்கிற ஒரு ஏரியா, ஒரு சுற்று வட்டாரத்திலே இருக்கிற ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கல்யாணம் ஆகிட்ட பிறகு வந்து என் ஒய்ஃப் கூட இருந்திருப்பேன், என் குழந்தைங்க கூட இப்படி இருந்துட்டு உள்ளே போகும்போது டோட்டலாக வேற ஒரு விஷயமா மாறிச்சு. தனிமையிலே இருக்கிற மாதிரியோ, குழந்தைங்க உடம்பு சரியில்லாத விட்டு போயிருக்கிறோமே, அதெல்லாம் ரொம்ப இருந்தது. அது போக 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 என்ன நானே பாத்ரூமில் போய் அழுதுருக்கேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து சிரிப்பு காட்டியிருக்கேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னுடைய அக்கா தங்கச்சியா, என்னுடைய அண்ணனா, ஃப்ரெண்டா, அப்படி நான் எனக்கு வடிவமைச்சிக்கினேன் அந்த வீட்டை. இது என் ஃப்ரெண்டு, நம்ம ஏரியா பையன், இவன் வந்து அது மாதிரி கமருதீன், அது பிறகு அமித், எஃப்ஜே, இவனுங்களாம் நம்ம ஏரியா பசங்க, என் கூட இருந்த பசங்க. அது மாதிரி கனி அக்காவை, எங்கள் அக்காவை பார்த்தேன். அந்த மாதிரி நான் ஒரு ஃபேமிலியாக அமைச்சிக்கணும் உள்ள. அதனால எனக்கு சரியா. வினோத் அண்ணா, ஏதாவது மூவி அப்டேட் இருக்கா? மூவி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 மூவி வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போது பாடல்களும் போயிட்டுருக்கு. திரைப்படத்தில் பாடல்கள் பாடிட்டுருக்கேன். நிறைய இப்போ 2 நேற்று கடைக்கு முந்தானே கடைக்கு பாடிட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதையும் சொல்லிடுறேன், இப்போ பதிவு பண்ணிடுறேன். நீங்கள் போட்ட ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு ஓட்டம் தான் எனக்கு இன்றைக்கி வாய்ப்பும் கிடைக்குது. படமும் ஒரு கதை கேட்டிருக்காங்க, நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே அது கண்டிப்பாக தெரிய வரும். வெளியே வந்த பிறகு எனக்கு இன்னும் இதுக்கு மேலே ஆதரவு கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். கமருதீன் பற்றி சொல்லுங்கள். கமருதீன் வந்து ஒரு ஜாலியான ஒரு பையன், ஜாலியான டைப்பு. அது திடீர்னு கொஞ்சம் கோவம் வரும். என்னை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் அவனுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் மேலே எனக்கு கொஞ்சம் காண்டாச்சு. சும்மா அது ஒரு ஜாலி. அதுக்கப்புறம் வெளியே வந்த வரையுமே திருப்பி ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சால்வெல்லாம் போட்டேன். என் குழந்தைங்கலாம் தூக்கி வச்சுட்டு மை ஃபேமிலின்ட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டிங், நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வெளியில் வந்த உடனே யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்லைனா யார் கூட இன்னொருத்தவங்க வந்து இவங்களுக்கு சவகாசமே வேண்டாம் அப்படிலாம் யாரும் இல்லை. எல்லாமே நம்ம சொந்தம், எல்லாமே நட்பு, அன்பு. யாருங்க நம்ம இருக்க முடியும்? அது ஒரு இடம் போனோம், ஃபுட்பால் ஆடுறோம், ஒரு கிரிக்கெட் ஆடுறோம், திடீர்னு அவுட்டு இல்லை கவுட்டு கத்திக்கிறோம், வீட்டாண்ட வந்து திருப்பி ஒன்றா பேசிக்கிறோமா, அது மாதிரி ஒரு கேமுங்க. அது வெளியே வந்தோடனே அதே இப்போ கனியக்கா, எஃப்ஜே, பிரவீன், அமித், கமருதீன் எல்லாருக்கூடையும் நான் பேசணும், எல்லாருக்கூடையும் பழகணும்னு ஆசை தான். அவங்க எனக்கு அப்படி இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சாண்டி மாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாண்டி மாஸ்டர் வந்து திட்டினார். என்னடா அப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொன்னார். என்ன மச்சான், ஏன்டா எனக்கு பண்ணியிருக்கலாமாடா, அப்படி இருந்திருக்கலாமாடா அப்படின்னாரு. அவர் பாயிண்ட் ஆஃப்ல அவர் உரிமையில் அவர் பேசுகிறாரு. என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல எனக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு என்னவோ நம்ம அதை பார்த்து யோசித்து பண்ணிட்டோம். ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்ன? என்னோடய அடுத்த பிளான் வந்து இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு கச்சேரி ஒன்றுக்குது, நைட்டு ஒரு கல்யாணம் ஒன்றுக்குது. அதில் என்னோடய அடுத்த பிளான்னா அதான் பட வாய்ப்புகள். போய் ஒரு டைரக்டராக பார்க்கணும், மியூசிக் டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கேட்கணும். இளையராஜா சார் வந்து ஒருத்தருக்கு அவர் மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதான் இந்த மாதிரி டைமில் வந்து வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு எதெல்லாம் நம்ம ஆசையாக நினச்சோமோ, பணம் ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ண ஒரு பர்சனுங்களுக்கெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. இவங்கெல்லாம் போய் பார்த்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நம்ம பசங்க பார்ப்பாங்களா, அப்பா அவங்களும் சின்ன வயசில் இவங்க ஊரெலாம் எடுத்துருக்கன்ற மாதிரி எல்லாருக்கூடையும் போய் ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய வாய்ப்புகள் தேடணும்னு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு வந்து அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேனே, இவங்க எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து என்னை எப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்களோ அதே ஆசீர்வாதம் தான் எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் எங்கள் அம்மா மாதிரி நினைக்கிற மாதிரி அது ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும். ஆனால் அவங்களாம் குணத்தாலேயோ கருணையாலேயோ எங்கள் அம்மாவோ நான் அவங்கள பார்க்குறேன். சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய சார்பாக ஒரு கண்ணீர் துளி விட்டுருக்கீங்க. அந்த ஒரு துளிக்கு நான் உண்மையாக இருப்பேன்றதை வந்து அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் அம்மா இருந்து எனக்கு எவ்வளோ எனக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி. தேங்க்யூ.